ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்ட் 5ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? சைக்கோ ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும் தன்னோட மனைவி ஏற்கனவே ஒருத்தவனை சின்சியராக காதலிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே அவனுக்கு தலைக்கடங்காத கோவம் வருது. உடனே அவளை தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறான். போய் சாட்டை எடுத்துட்டு அவளை அடிக்க வரான். உடனே அவள் பயந்துட்டு அழுதுட்டு கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, என்னை அடிக்காதீங்க, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவள் உண்மையை சொல்கிறதுக்கு வரான். ஆனால் அவன் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டான். நான் எதுக்குடி இப்போ நீ சொல்கிறத கேட்கணும்? நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்பயே என்கிட்ட மறைச்சிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவளோட கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான். அவள் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி தூக்கி வீசுறான். அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. அவள் காதில் இருந்த தோலை கூட அப்படியே பிச்சு எரியிறான். அவள் வழியில கடந்து துடிக்கிறா. பார்க்குற நமக்கே ரொம்பவே பாவமா இருக்கு. ஆனால் அந்த சைக்கோ பையனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமாவே இல்லை போல. ரொம்பவே அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த ஆத்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே செவத்தால அப்படியே அது கையை போட்டு அடிக்குது. ஆனா அதுக்கு தான் உருவமே இல்லையே, வேற இலைகளால தானே அது இருக்கு. அதனால அதால ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே கோவத்துல தள்ளாடிட்டு இருக்கு. உடனே சாட்டையால அவளை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறான். அவ கத்துறா கதறா. அந்த சவுண்டு சைக்கோ ஹீரோட அண்ணனுக்கு கேக்குது. உடனே அவனை காப்பாத்துறதுக்காக போறாரு. உடனே அன்னிக்காரி தடுக்கிறா. இந்த பாருங்க, நீங்க எதுக்கு இப்ப கீழே போறதுக்கு நிக்கிறீங்க? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை நடக்கும், அதுக்காக நீங்க போவீங்களா? உங்களுக்கு இது தேவையில்லாதது, பேசாம உட்காருங்க அப்படின்னு அவ சொல்ல, ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மனசாச்சே இல்லையா? அந்த பொண்ணு பாவம் எப்படி கதறா, பாக்குற எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, நீ ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்குன்னு கேட்க, அப்படிதான் இருந்தாவணும் இந்த வீட்டுல, நீங்க தேவையில்லாம பண்ணாம போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் கத்துற சவுண்டு மாமனார் மாமியாருக்கும் கேக்குது. அந்த சனியனுங்களும் ஒண்ணுமே காதுல கேட்டு கேட்காத மாதிரி அமைதியா இருந்ததுங்க. போய் அவளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு யாருக்குமே இல்ல. அந்த வீட்டுல மனுதாபிமானங்கிறது யாருக்குமே இல்ல போல. இங்க நம்மளோட பாவப்பட்ட தாராவை தான் காட்டுறாங்க. அவ சாட்டையால அடி வாங்கி அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேக்குறா, உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும், நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்றா. ஓ, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சாமி சிலை கிட்ட கொண்டுட்டு போய் நிறுத்துறா. இந்த பாரு, இப்ப இந்த சாமிக்கு முன்னாடி நீ சொல்லணும், என் புருஷனை தவிர என் மனசுல வேற யாருமே கிடையாது, அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், மனசளவுல கூட என்னோட பழைய காதலனை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், இது உங்க மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரி நீ கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் உன்னால முடியுமான்னு கேட்க அவளும் அதே மாதிரியே சொல்லுவா. நான் மனசளவுல கூட என் புருஷனுக்கு இனிமே துரோகம் நடக்கவே மாட்டேன், என்னோட புருஷன் தான் என்னோட உலகம், என்னோட பழைய காதலனை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைக்கோ ஹீரோ பக்கத்துல போய் நெருங்குறா. இப்பயாவது அவன் கோவம் குறைஞ்சிருக்குமாங்கிற மாதிரி அவன் கையை பிடிக்க, உடனே அவன் கையை தட்டி விட்டுச்சு, என்னை தொடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி அவளை தள்ளி விட்டு சாட்டையால போட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே அடி அடின்னு அடிக்கிறான். அவ அவ்வளோ கத்துறா. அந்த அரண்மனையே அப்படியே அவ கத்துற சவுண்டு தான் அப்படி கேட்குது. அதோட அவ அடிச்ச அடியில மயக்க போட்டு அப்படியே விழுந்து கிடக்கா, சுயநினைவே இல்லாம. அவளோட இந்த சைக்கோ பையன் இவளை அடிச்சு போட்டுட்டு அவன் ரூமுக்கு போறான். அப்படியே பார்க்கவே அவனுக்கு அப்படியே பதட்டமா இருக்கான். அப்படியே அவனுக்கு ஏதோ பண்ணுது, அப்படியே அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவ அம்மாக்காரி வரா. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்ட உடனே அவங்கள கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறான். அம்மா, அந்த பாருங்கம்மா, அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, அவன் மேல நான் எவ்வளவு காதல் வச்சிருந்தேன் தெரியுமா, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாமா, ஏன் கையாலேயே அவளை அடிக்க வச்சுட்டாமா, எனக்கு இதெல்லாம் தாங்க முடியலமான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக அழுதுட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்கு. மனசாட்சியே இல்லாம தன்னோட மனைவியை போட்டு அவ்வளோ அடிச்சுட்டு என்னமோ நல்லவ மாதிரி இவன் அம்மாக்காரிட்ட அழுதுட்டு இருக்கான். இவளோட அம்மாக்காரி அதுக்கு மேல இருக்கா, எதுக்குடா இந்த மாதிரி அடிக்கிற போற, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவ சொல்லி கொடுக்காம மருமகளை பத்தி இன்னும் கொஞ்சம் தன்னோட மகன்கிட்ட ஏத்தி விட்டுட்டு தான் இருக்கா. அதோட இங்க தாரா மயக்க போட்டு விழுந்திருக்கா. அங்க எல்லாரும் பாக்குறாங்க. அண்ணங்காரனுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவ எந்திரிக்க மாட்டா. உடனே பக்கத்துல போய் அன்னிக்காரியும் காஜலும் போய் எழுப்புவாங்க. அப்பயும் அவ சுயநினைவே இல்லாம இருப்பா. அதோட அவங்கெல்லாம் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அந்த ஆத்மா இவ பக்கம் அப்படியே நெருங்கி வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே வெடியுது. காலையில எந்திரிச்சு தாரா பாக்குறா. அவளோட கையில எல்லாத்தையுமே மருந்து போட்டு வச்சிருக்காங்க. அடிபட்டிருக்கும்ல சாட்டையால அடிச்ச இடத்துலலாம். ஸோ நிறைய மருந்து போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் யாரு போட்டிருப்பா அப்படின்னு அவ யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்க காஜல் வரா. அப்ப கேக்குறா, இந்த மாதிரி இதெல்லாம் யாரு போட்டா, நீ போட்டு விட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஏன் போட போறேன், நான்லாம் ஒன்றும் போடல, எனக்கு சோஷியல் மீடியால வீடியோஸ் போடுறதுக்கே கரெக்டா இருக்கு, இதுல உங்களுக்கு மருந்து வேற போடணுமா, ஐ திங்க் கண்டிப்பா என்னோட அண்ணன் தான் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ பாட்டு சொல்லிட்டு போயிடுறா. உடனே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகுது. பரவாயில்லையே, தன்னோட புருஷன் தன்னை மன்னிச்சுட்டா போல
அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அவனை தேடி போயிட்டு பேசுறான். அவன் வந்து அப்ப பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். "என்னங்க நீங்க தான் அந்த மாரி பண்ணீங்களா? என்ன மன்னிச்சுட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "என்ன சொல்ல வர?" அப்படின்னு கேட்க, "இல்ல என் கைக்கெல்லாம் மருந்து போட்டிருக்கீங்களே நீங்க தானே?" அப்படின்னு கேட்க, உடனே ஷாக் ஆயி எச்ச வந்து அவன் மூஞ்சிலேயே துப்புறான். ச்சே! நான் வந்து உன்ன அடிச்சது மட்டும் இல்லாம, உனக்கு மருந்து போட்டு விடுவேன்னு கூட உனக்கு ஆசை இருக்கா? அப்படிலாம் நான் வந்து நீ கனவுல கூட நெனச்சிராத. உன்ன நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். உன் மேல எனக்கு மறுபடியும் நம்பிக்கை வர்றது கஷ்டம் தான். போய் போய் வேலைய பாரு போ. அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சு விட்டுட்டு போயிர்றான். இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மருந்து யார் தான் போட்டு விட்டுருப்பா அப்படின்னு யோசிக்கிறா. இந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது. இந்த ஆத்மா வந்து வந்துச்சுல்ல நேத்து. அதுதான் வந்து இவளுக்கு பாசமா மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்கும் போல. அடுத்த நாள் குளிச்சுட்டு எப்போதும் போல பூஜை பண்றதுக்காக வந்து போறா. ஆரத்திலாம் வந்து சாமிக்கு எடுத்துட்டு, அவ வந்து அவ மாமியாருக்கு எப்போதும் போல எடுக்கணும் இல்லையா? அதனால ஆரத்தி எடுக்கிறதுக்கு போறா. "போதும் நிறுத்து. நீ வந்து எனக்கு ஆரத்தி எடுக்க போறியா? அதுக்கு வந்து நீ தகுதி இல்லாதவளா ஆயிட்ட. நேத்து நீ என் பையன வந்து ஏமாத்துனீல்ல. ஏற்கனவே ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு தான் என் புள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. நீ வந்து பவித்திரமானவளே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எனக்கும் கடவுளுக்கும் ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமகள ஆரத்தி எடுக்க சொல்றா. அவங்களும் வந்து ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாரி பேசினதுனால நம்மளோட தாராக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து சைக்கோ ஹீரோ வரான். அவன பார்த்துட்டு, "போ போ போய் உன்னோட புருஷனுக்காவது போய் ஆரத்தி எடு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவளும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா. அவன் வந்து அமைதியா நின்னுட்டு அதுக்கப்புறம் வில்லத்தனமா சொல்றான், "இப்ப நீ யார நெனச்சு ஆரத்தி எடுக்கிற? உன்னோட சூரஜ நெனச்சு எடுக்கிறியா என்ன?" அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரியா மனசுல ஒண்ண விஷத்த வச்சுக்கிட்டே பேசுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற" மாரி அவளும் சொல்ல வரா. ஆனா அவ இன்னும் கொஞ்சம் மட்டமா, அசிங்கமா எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு, "மறுபடியும் நீ ஏம்மா இதெல்லாம் பண்ற? ஆரத்தி நான் தான் உனக்கு எடுக்கணும். நீ எப்பேர்ப்பட்டவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆரத்தி எடுத்துக்கிட்டே சொல்றான். "ஆமா, இந்த மாரிலாம் சூரஜ் உன்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டானோ? அதனால தான் நீ அவன் மேல அவ்வளோ உயிரா இருந்தியோ?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாதிரி கேட்குறான். இவளுக்கு கஷ்டமா இருக்கு. எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறா. உடனே மாமியாக்காரி, "ஏய் சொல்லுடி, என் புள்ள தான் கேட்குறான்ல, பதில் சொல்லு" அப்படிங்கிற மாரி அதட்டி கேட்குறா. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கேட்குறாங்க. "சொல்லுங்க, சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவ "அப்பல்லாம் ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு வேகமா கத்திட்டு, "எதுக்கு இந்த மாரிலாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாரிலாம் நானும் சூரஜ் இருந்தது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட கற்பனை" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போவா. உடனே நம்ம சைக்கோ ஹீரோ அவ கைய பிடிச்சு இழுத்து, நீ நடிக்காத. நீ அவள எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப பத்தினி மாரி நாடகம் போடாத. ஏற்கனவே நீ வேற ஒருத்தவன மனசுல நெனச்சிட்டு இருந்தவ தானடி" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அவள தள்ளி விட்டுர்றான். அவ அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல மாமனார், மாமியார் 2 பேரும் ஒரே நேரத்துல இவள ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. ஏற்கனவே ஒருத்தவன காதலிக்கிறேங்கிற பேர்ல குடும்பம் நடத்திட்டு, என்னோட புள்ள தான் உனக்கு கிடைச்சானா, அவன வந்து ஏமாத்திட்டு இருக்கியா? இப்படித்தான் வந்து உன் குடும்பத்துல உன்ன வளர்த்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைக்கோ ஹீரோ பார்க்குறான். ஆனா, அவன் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே அவள தனியா விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அந்த சாமிகிட்டயே வந்து கேள்வி கேட்கிறா. எதுக்கு கடவுளே இந்த மாரிலாம் பண்றீங்க? நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டேன்? நான் வந்து சூரஜ காதலிச்சது தான். ஆனா, அவன் வந்து என்ன பாதியிலேயே விட்டுட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல. அந்த கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு தானே நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, என்னோட அண்ணா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணமே நான் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் என்னமோ துரோகம் பண்ண மாரி இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ப்ளேம் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வாழ்க்கையே எனக்கு நரக வேதனையா இருக்கு. இதுலேருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஏன்னா செத்து போன அவனோட எக்ஸ் லவர் சூரஜ் முன்னாடி வந்து நிக்கிறான். "என்னடா அது இவனா?" அப்படின்னு அவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. "தாரா உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க வரான். டக்குனு இவ கன்னத்திலேயே அரைஞ்சு "வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட பார்க்குறா. நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, நான் உன்கிட்ட பேசியே தீருவேன்னு சொல்லிட்டு உள்ளாக்க வரான். "எதுக்குடா இப்ப வந்த? ஏற்கனவே என்னை விட்டுட்டு போனவன் தானே நீ. உன்னால தான் இப்ப என் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நீ இங்க வந்தது மட்டும் என் புருஷனுக்கோ என் குடும்பத்துக்கோ தெரிஞ்சிச்சுன்னா இது வேற மாதிரி பிரச்சனையா போயிடும். தயவு செஞ்சு இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு இவ விரட்டுறதுலயே பார்த்துட்டு இருக்கா. "நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ வந்து எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இந்த குடும்பத்துல நீ வாழணுமா? நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இங்கேருந்து வந்துடு" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். "பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ வந்து என்னை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்மளோட சைக்கோ ஹீரோ வந்துட்டான். வந்து காலிங் பெல் வந்து அவன் அடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஐயையோ! யாரு வந்துட்டான்னு தெரியலையே! யாராவது ஒரு ஆள் உன்ன பார்த்தாலும் என்னோட கேரக்டரையே வந்து ரொம்ப தப்பா பேசுவாங்க. தயவு செஞ்சு
செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. நான் போக மாட்டேன், நீ போய் கதவு தர, யார் வேணா வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தைரியமா சொல்லிட்டு இருக்கான். போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பின்னாடி அப்படியே தள்ளி விடுறா. இப்பதான் காட்டுறாங்க. ஏன்னா நம்மளோட அந்த சூரஜ் வந்து ஏற்கனவே ஆத்மாவா தானே இருந்தான், அவனுக்கு உருவமே இல்லாம தானே இருந்துச்சு, இப்ப எப்படி உருவம் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்போம். தாராக்கு பின்னாடி அந்த சூரஜ் நிக்கிறான். இப்பதான் அவனோட உண்மையான ஆத்மா உருவத்துக்கு வரான். அப்படியே உருவமற்று நிக்கிறான். ஸோ இவன் எப்படி வந்து அந்த ஆத்மாலேருந்து அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்தான் அப்படிங்கிறதே வந்து பயங்கர டவுட்டாகவும் சஸ்பென்ஸாகவும் தான் இருக்கு. இதுக்கு நடுவில் அந்த சைக்கோ ஹீரோ வந்து கதவை தட்டிட்டே இருப்பான். அவன் திறக்கலை அப்படின்னு சொன்னதும் அவன் ஏற்கனவே ஒரு கீ வச்சிருப்பான், அதை எடுத்து திறந்து அப்படியே உள்ளாக்க வரான். பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான். அதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோக்கும் நீங்க 1K லைக் வந்து கண்டிப்பா போட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா நீங்க பார்க்குற எல்லாமே லைக் போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்டுட்டு பாருங்க. உங்களுக்கு ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.